ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மொறுமொறுப்பான ரிங் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரிசி மாவு வச்சு வீட்டிலே சூப்பராக நம்ம இந்த முறுக்கு செய்ய போகிறோம். முறுக்கு அச்சுலாம் தேவையில்லை, கையிலேயே செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை எடுத்துக்கலாம். ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பச்சரிசி மாவுனாலும் எடுத்துக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்ச மாவு கூட சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவை நல்லா சலிச்சுக்கோங்க. சலித்து எடுத்துகிட்டு அதை வறுத்துடலாம். வாசனை வர வரைக்கும் வறுத்துடலாம். வறுக்கும் போதே நல்லா வாசனை வருது. அரிசி மாவை வறுத்தாச்சு. இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெரியலனா நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கோல மாவு பதத்தில் இருக்கும். நீங்கள் அதை வச்சு அரிசி மாவு வறுபட்டுருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். கடாய் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப் அளவு நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஒரு கப் எடுத்திங்கன்னா அரிசி மாவு அதே ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்க்கறதுனால முறுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, ஒரு கொதி வந்தாலே போதும். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டு வறுத்து வச்சுருந்த அரிசி மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த தண்ணியிலேயே அரிசி மாவு நல்லா வெந்துடும். எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்போ தான் முறுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லா பக்கமும் நல்லா விரவியாச்சு. மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. பார்க்க அதிகமாக தெரியுது மாவு பார்க்கும்போதே. இது கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெதுவெதுப்பான சூட்டில் நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி ஒன்றா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. லைட்டாக வேணால் நீங்கள் மேலே நெய் தடவி கூட தேய்ச்சி வச்சுக்கோங்க. மாவை 15 நிமிடம் நான் ஊற வச்சுட்டேன். இப்போ அதை ரிங் முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். எப்படி ரிங் முறுக்கு செய்யணும்னா, கொஞ்சமாக மாவை எடுத்துக்கலாம். 2 கையிலையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வெடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தொட்டு தேய்ச்சிங்கன்னா அந்த மாதிரி வெடிக்காது. இப்போ 2 பக்கமும் நல்லா தேய்ச்சாச்சு. ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். மாவு ஊற வச்சிருக்கனால நல்லா சாஃப்ட் ஆயிரும் மாவு. ரிங் முறுக்கு செய்யும் போது ஈஸியாக இருக்கும் அந்த ரிங் வர்றதுக்கு. இதே மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் நம்ம போட்டு ரிங் முறுக்கை ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சாச்சு. நான் மெல்லிசாக தான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதோட கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் மாவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சு கூட நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெயில் எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடுங்க. சேர்த்து போட்டிங்கன்னா மாவு ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்றா. சீக்கிரமாகவே வெந்துடும். ஏற்கனவே அது வேக வச்ச மாவு தான், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது லைட்டாக கலர் மாறிடுச்சு. நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் குக் ஆகட்டும், நல்லா கலர் மாறட்டும். சின்ன குழந்தைகள்லாம் கையில் மாட்டிட்டு விரும்பி இந்த முறுக்கை சாப்பிடுவாங்க. இப்போது 2 பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அரிசி மாவில் சூப்பரான ரிங் முறுக்கு செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.